நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். கடவுளை நம்பினார் கைவிடப்படார். மனித ரூபே, கடவுள் மனித ரூபே. கடவுள் அங்கிங்கெனாதபடி எங்கும் பறந்து விரிந்து ஆனந்த பூர்த்தியாய் இருப்பவன். அவனுக்கு ஆலயம் என்று ஒன்று அவசியம் வேண்டுமா? அண்மையிலே தமிழகம் முழுக்க நாம் சுற்றுப்பயணம் செய்து வந்தோம். நூற்றுக்கணக்கான திருக்கோயிலினுடைய அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். கடவுளை நம்பினார் கைவிடப்படார். மனித ரூபே, கடவுள் மனித ரூபே. இந்த சொற்றொடர்களையெல்லாம் பார்க்கின்ற போது கடவுள் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து இருக்கிறான் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனாலும் நம்மை சந்தித்த அன்பர்கள் சொன்னார்கள், ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக வாரியாருடைய வழியில் நின்று ஆலயம் ஏன், ஆலய வழிபாடு ஏன், வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன, ஏன் குடமுழுக்கு, குடமுழுக்கின் பயன் என்ன, இவற்றையெல்லாம் வகுத்து தொகுத்து சொல்ல வேண்டும் என்று மெய்யன்பர்கள் பிரியப்பட்டார்கள். நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொன்னவற்றை தொகுத்து ஒரு முத்துமாலையைப் போல இன்றைக்கு தொகுத்து தருகின்றோம். பொதுவாக வாரியார் சுவாமிகள் கோயில் வழிபாடு ஏன் எதற்கு என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நிறைய தமிழ் சான்றோர்கள் வழிபாட்டை குறித்து பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு புரிகின்ற வகையில் எளிய முறையில் சொல்கின்றோம். கடவுள் அங்கிங்கெனாதபடி எங்கும் பறந்து விரிந்து ஆனந்த பூர்த்தியாய் இருப்பவன். அவனுக்கு ஆலயம் என்று ஒன்று அவசியம் வேண்டுமா? வாரியார் சுவாமி எழுதுகின்றார், உடம்பு முழுக்க, பசுவினுடைய உடம்பு முழுக்க பால் பறந்து விரிந்து திரிந்து இருக்கிறது. காதில் கேட்டால் பால் வருவதல்ல, வாளில் கேட்டால் பால் வருவதல்ல, கொம்பில் ஆட்டினால் பால் வருவதல்ல, பசுவினுடைய மடிக்காம்பில் போய் சுரந்தால் பால் கிடைப்பது போல அங்கிங்கெனாதபடி எங்கும் இருக்கும் கடவுளை ஆலயத்திற்குள் எழுப்பி நம்முடைய ஆன்மா லயக்கச் செய்யக்கூடிய இடத்திற்கு ஆலயம் என்று பெயர். இப்போ இன்னொரு கேள்வி, வழிபாடு நம்ம எப்போ வேணாலும் செய்யலாமா, எப்படி வேணாலும் செய்யலாமா? வழிபாட்டில் 3 நிலை, அருவ, அரு உருவ, உருவ. உலகம் முழுக்க இன்றைக்கு நாம் கொண்டாடுவது உருவ, கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு சாமியை கர்ப்பகிரகத்தில் வச்சு வழிபடுவது உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டுக்கு தினசரி நித்திய பூஜைன்னு பேர். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தூபதீப ஆராதனை பண்ணி நேவேத்தியம் பண்ணி சுவாமியை சாப்பிட எழுந்தருளுக்கணும், மேலதாளமெல்லாம் வச்சு. ஆனால் இன்றைக்கு 6 காலம், சாதாரண மனிதனுக்கு 3 வேளை சாப்பாடு மாதிரி இறைவனுக்கு 6 கால பூஜை. 6 கால பூஜமும் அகிலத்தில் நடைபெறுவதில்லை என்பதால் அதில் குறைகள் இருக்குது. அந்த குறையை சரி பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம்னு நடத்துகிறோம். பிரம்மோற்சவத்து குறையை சரி பண்ணுறது பெருஞ்சாந்தி பெருவிழா, 12 ஆண்டுக்கு ஒரு முறை. ஏன் 12? பகலையும் இரவையும் பிரிப்பது 12, ஒரு வருடத்திற்கு 12 மாதம், 12 ராசி, மகாமகம் 12, நல்ல குறிஞ்சி மலர் பூப்பது 12. ஒருத்தர் ஒரு கோவில் குடமுழுக்க பார்த்தா 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறது. சாதாரணமாக ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம், விசர்ஜந்து தீண்டிட்டா மறுநாள் 4 நட்சத்திரம் பார்க்காம மந்திரம் சொல்லி கும்பாபிஷேகம். 3வது 12 ஆண்டுக்கு ஒரு முறை கோவிலை செப்பனிட்டு குடமுழுக்கு. ஒரு குடமுழுக்க பார்த்தா 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறது. யாகசாலைன்னு ஒன்று வைக்கிறோம், அதில் நீர் நெருப்பு மையப்படுத்துகிறோம். பஞ்சபூத சேர்க்கை, மண் விண் நீர் நெருப்பு காற்று. நீரினுடைய வேலை அழுக்கை போக்குவது, நெருப்பினுடைய வேலை அழுக்கை பொசுக்குவது. நம்ம மனதில் உள்ள அழுக்கை பொசுக்கி எரிப்பதற்கு தான் யாகசாலையில். அதில் 33, 27, 19, 17, 9, 7, 3, 1ன்னு வச்சுக்கிறோம். அந்த கும்பம் பார்த்திங்கன்னா இறைவனுடைய முகம் மாதிரி இருக்கும். தேங்காய் இறைவனுடைய கண், வெளியில் உள்ள சடைமுடி இறைவனுடைய சடைமுடி, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் ரத்தம், உள்ளே போட்டிருக்க பொருள் தாது பொருள், வெளியில் சுற்றி இருக்கக்கூடிய எலும்பு நரம்பு தான் அந்த நூல். தர்பங்கிற மின்கடத்தி வழியாக ஐயர் சொல்லி இந்த கும்பத்துக்கு உயிர் கொடுத்து
தலைமை சிவாச்சாரியார் உரிய நேரத்தில் தலையில் வச்சு ஊரே மங்கள வாத்தியம் முழங்க மனையறம் சிறக்க தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் பாட கும்பத்து தண்ணியை கும்பத்தில் ஊற்றினா அதுக்கு கும்பாபிஷேகம்னு பேர். இதை பார்த்தா 12 வருஷம் ஆயுள் நீடிக்குது. கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியலன்னா மண்டலாபிஷேகத்துக்குள்ளே சென்று பார்த்தாலும் அந்த வழிபட்ட பெருமை நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஏன்னா இன்றைக்கு கோவில்கள் வெறும் கோவில்களாக மட்டுமல்ல, சமூகத்தை காக்கக்கூடிய அரணாக ஆலயங்கள் இருக்கிறது என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான பெருமை வாரியார் சாமிகளுக்கு உண்டு. அப்புறம் கோவிலுக்குள்ளே எப்படி போகணுன்னு எழுதுகிறாரு. ஆணவம் கண்மம் மாயே இருக்கக்கூடாது, கற்பூரம் போல் கரைச்சிடணும், தம்முடைய சமய சின்னங்களை நெற்றியில் பூசணும், திருநீர் பூசணும், திருமந்திரம் சொல்லணும், திருமண் இட்டுக்கணும். அதை விட முக்கியம், கொடிமரத்தை சுற்றி வலப்பக்கமாக வரணும், காக்கைக்காவது உணவு வச்சுட்டு தான் உண்டணும், ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது ஈந்து கொடுத்து மகிழணும். கோயிலை விட்டு கிளம்பும்போது பின்பகுதியும் தட்டி விட்டுட்டு ஒரு தூசு துரும்ப கூட உன்னுடைய அருளை தவிர எடுத்துகிட்டு வரலேன்னு ஆத்ம சுத்தமாக ஆண்டவனை வழிபடுறதுக்கு பேர் தான் ஆலய வழிபாடு. அற்புதம்னு இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகளை சொல்லி இறைவனுடைய பெருமையை நம்ம அடையலாம். குறிப்பாக சாமி சொல்கிறாரு, அர்ச்சனையை பொறுத்த வரைக்கும் இறைவன் பேரில் பாடக்கூடாது. ஏன்னா இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன். அவன் அருளை பெறுவதற்கு நம்முடைய பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி பண்ணுவது தான் மரபு. இப்படி ஆலய வழிபாடு என்பது நம்முடைய ஆத்மாவிற்கு இனம் தரக்கூடிய ஆனந்த வழிபாடு. ஆலயம் தொடுவது சாலவும் நன்று. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.